கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தடுத்தீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிடும் என்றீங்க. இப்போ கல்யாணமான பிறகும் என்னை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு மனைவியா இல்லையா? என்று கதறினாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் வேதனையால் நடுங்கியது. சேது ஆழமாக மூச்சு விட்டான். இன்னும் என் மனசு உன்னை மனைவியா ஏத்துக்கலை. என் மனசு தயாராகும் வரை என்னை கட்டாயப்படுத்தாதே என்றான். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் நெஞ்சில் அம்பாக பாய்ந்தன. அப்படின்னா இன்னும் உங்க மனசுல வேற யாரோ இருக்காங்களா? என்று அவள் கேட்டவுடன் சேதுவின் கோபம் மீண்டும் வெடித்தது. யாரைப் பற்றி பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பேரை என் முன்னாடி சொல்லவே கூடாது என்று கடுமையாக எச்சரித்தான். அவளும் அழுதபடியே, நான் உங்க வாழ்க்கையில இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? என்று கேட்டபோதும் அவன் மனம் உருகவில்லை. அந்த நேரத்தில் அறைக்குப் புறம் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சித்ரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். உடனே ஈஸ்வரியை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள். சேது அங்கிருந்து கோபமாக வெளியேறி மாடிக்குச் சென்றிருந்தான். அறைக்குள் கட்டிலில் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த ஐஸ்வர்யாவை பார்த்த ஈஸ்வரி அவளை சமாதானப்படுத்த முயன்றாள். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, சேதுவுக்கு மனசு மாற நேரம் வேணும் என்றாள். ஆனால் ஐஸ்வர்யாவின் மனதில் ஏற்கனவே இருள் பரவத் தொடங்கியிருந்தது. என்னால முடியாது. அவர் என்னை ஒரு நாளும் மனைவியா பார்க்க மாட்டாரு என்று கதறினாள். சித்ராவும் அவளை ஆறுதல் கூறினாள். அவசரப்படாதே, எல்லாம் சரியாகிடும் என்றாலும் அந்த வார்த்தைகள் அவளது காதில் விழவே இல்லை. அவர்கள் இருவரும் வெளியேறிய பிறகு அறை முழுக்க அமைதி நிலவியது. தனியாக இருந்த ஐஸ்வர்யா தன் வாழ்க்கையை நினைத்து அழுதாள். கணவன் உயிரோடு இருந்தும் தனிமை என்னும் வேதனை அவளை மெதுவாக விழுங்கிக் கொண்டிருந்தது. இனி நான் இருந்தா என்ன பயன் என்ற எண்ணம் அவளது மனதை ஆட்கொண்டது. அறை முழுவதும் சுற்றி பார்த்தபோது ஒரு மருந்து பாட்டில் அவள் கண்களில் பட்டது. அதை எடுத்து சில நொடிகள் கையில் வைத்துக் கொண்டே அழுதாள். என்னை காதலிக்காத வாழ்க்கையை விட இதுதான் நல்லது என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். அடுத்த நொடியில் அந்த விஷத்தை குடித்து கட்டிலில் விழுந்தாள். சில நிமிடங்களில் அவளது வாயில் நுரை வந்தது. மூச்சு திணறி கண்கள் மூடிக்கொண்டன. உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே அவள் போராடிக் கொண்டிருந்தாள். மாடியில் நின்று வானத்தை